மருத்துவ பட்ட மேற்படிப்பு முடித்த அரசு மருத்துவர்கள் மீண்டும் அரசு பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும், மீறினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஏற்படும் காலி பணியிடங்கள் மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நிரப்பப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ அலுவலர்களாக தமிழக அரசு பணியில் சேர்ந்த பின்னர் நீட் தேர்வு அடிப்படையில் பட்ட மேற்படிப்பு படிக்க அனுமதி வழங்கப்படுவதாகவும், பட்ட மேற்படிப்புக்கு பிறகு ஓய்வு பெறும் வரை அரசு பணியில் தொடர வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நிபந்தனைகளின் அடிப்படையில் பட்ட மேற்படிப்பு கல்வி முடித்த பின்பும் சில மருத்துவர்கள் அரசு பணிக்கு திரும்பாமல் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரிய சென்று விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அத்தகைய மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதனை மீறும் பட்சத்தில் அத்தகைய மருத்துவர்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தேவையான சந்தர்ப்பங்களில் பணி நீக்கம் செய்யப்படுவர் என்றும் எச்சரித்துள்ளார். அரசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறியதன் காரணமாக செலுத்த வேண்டிய பிணை தொகையினை வட்டியுடன் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களிடம் இருந்து வசூலிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.